ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம கலெக்ஷனோட இன்ட்ரோ பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் பை டேபிள் இல்லைனா அசோசியேட்டிவ் அரே என்ன அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இண்டெக்ஸ் பை டேபிள். இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, we cannot store this collection into a database. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இந்த கலெக்ஷனை வந்து நம்மளால டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம PLSQL ப்ரோக்ராமில் இந்த கலெக்ஷனை வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, we can use indexed using binary integer or varchar2. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இண்டெக்ஸோட டேட்டா டைப்பை வந்து varchar2 இல்லைனா பைனரி இன்டீஜர் இல்லைனா PLS இன்டீஜர் இல்லைனா சிம்பிள் இன்டீஜர், ஸோ இது மாதிரி டேட்டா டைப்ஸை வந்து நம்ம இண்டெக்ஸுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் PLSQL tables. ஓகேவா? இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, PLSQL tables அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, these are useful when storing arrays of value retrieved from the database. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, அந்த டேட்டாபேஸில் நிறைய வேல்யூஸ் இருக்குது, அந்த வேல்யூஸ் எல்லாம் ரிட்ரீவ் பண்ணி இதை ஒரு கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கலெக்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, தி சைஸ் இஸ் அன்பவுண்டட். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, இந்த கலெக்ஷனில் வந்து சைஸே கிடையாது, அதாவது நீங்கள் எவ்வளோ டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம், ஒரு லிமிட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி டைனமிக்காக இன்க்ரீஸ் ஆகும், இல்லைனா டைனமிக்காகவும் டிக்ரீஸ் ஆகிக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, எலமெண்ட்ஸ் கேன் பி ஆடட் டு எனி பொசிஷன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாஸ், எலமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? டேட்டாஸ். ஓகேவா? அந்த டேட்டாஸை வந்து நம்ம அந்த கலெக்ஷனில் எந்த பொசிஷனில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எந்த பொசிஷனில் இருக்க டேட்டா வேணாலும் நம்மளால் டெலீட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்றதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு டைப்பை கிரியேட் பண்ண போகிறோம். அதனால டைப் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கீவேர்டு கொடுத்துட்டீங்க, இதுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ அந்த டைப்புக்கான நேமை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் நேமை ப்ரொவைட் பண்ணிட்டீங்க, இது எது மாதிரியான டைப் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு டேபிள் டைப் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் டேபிள் அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் டேபிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த டேபிளில் எது மாதிரி டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதில் டேட்டா டைப் வந்து varchar2 அப்படின்றது கொடுக்கணும். இல்லை நான் இந்த டேபிளில் வந்து நம்பர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான டேட்டா டைப் நம்பர் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டேபிளுக்கான டேட்டா டைப்பை கொடுத்துட்டீங்க, அந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நான் உங்களுக்கு எப்படி ரிட்ரீவ் பண்ணி தரது, எந்த மெத்தடில் நான் உங்களுக்கு ரிட்ரீவ் பண்ணி தரது அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இண்டெக்ஸ் அப்படின்றத வச்சு எனக்கு ரிட்ரீவ் பண்ணித்தா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நான் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டீங்க, இந்த இண்டெக்ஸுக்கான டேட்டா டைப் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னா, சிம்பிள் இன்டிஜர், PLS இன்டிஜர், பைனரி இன்டிஜர், varchar2. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட டேட்டா டைப். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த சிம்பிள் இன்டிஜர், PLS இன்டிஜர், பைனரி இன்டிஜர் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு அனானமஸ் பிளாக் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அனானமஸ் பிளாக் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், பிகின் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ பிகின் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எண்ட் அப்படின்றத கொடுக்கணும். எண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எண்டிங் ஸ்லாஷ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டைப்பை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டைப்லாம் நம்ம எந்த பிளாக்ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பிளாக்ல தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த டிக்ளேர் பிளாக்கை நம்ம இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ளேர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிக்ளேர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டிக்ளேர் அப்படின்றத கொடுத்துட்டீங்க, இதில் என்ன டிக்ளேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இதில் வந்து ஒரு டைப்பை டிக்ளேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் டைப்புன்னு கொடுத்துட்டீங்க, இந்த டைப்புக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா emp_data அப்படின்றத எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டைப்புக்கான நேம் கொடுத்துட்டீங்க, இது எது மாதிரியான டைப் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள் டைப் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள் டைப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேபிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இந்த டேபிளில் எது மாதிரி வேல்யூஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டேபிளில் நம்ம வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஒன்லி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து varchar2 அப்படின்ற டேட்டா டைப் கொடுக்கணும். இல்லை நம்பர் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து நம்பர் அப்படின்ற டேட்டா டைப் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டேட்டாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால் varchar2 அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா varchar2 அப்படின்ற
அந்த டேட்டா டைப்பை வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேபிளுக்கான டேட்டா டைப்பை கொடுத்துட்டீங்க. இந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நான் உங்களுக்கு எப்படி ரிட்ரீவ் பண்ணி தரது அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் வச்சு ரிட்ரீவ் பண்ணி தான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இண்டெக்ஸ் பை அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் பை அப்படின்றத கொடுத்துட்டீங்க. இதுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் இன்டீஜர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? சிம்பிள் அண்டர்ஸ்கோர் இன்டீஜர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு டைப்பை வந்து கிரியேட் பண்ணுறேன். அந்த டைப்புக்கான நேம் பார்த்தீங்க அப்படின்னா emp_data. ஸோ நீங்கள் நேம் கொடுத்துட்டீங்க. இந்த டைப் வந்து எது மாதிரியான டைப் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு டேபிள் டைப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் டேபிள் டைப் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த டேபிளில் எது மாதிரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஸ்ட்ரிங் டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதனால varchar2 அப்படின்ற அந்த டேட்டா டைப் பண்ணி வந்து எடுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் டேபிளுக்கான டேட்டா டைப்பை கொடுத்துட்டீங்க. அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்க டேட்டாவை நான் உங்களுக்கு எப்படி ரிட்ரீவ் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்குது. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் வச்சு ரிட்ரீவ் பண்ணித்தா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இதில் இண்டெக்ஸுக்கான டேட்டா டைப் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் இன்டீஜர் அப்படின்ற அந்த டேட்டா டைப் நீ வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேரியபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா v_emp அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வேரியபிள் கொடுத்துட்டீங்க. இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப் என்ன அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே ஒரு டைப்பை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து நீங்கள் வந்து இந்த வேரியபிளுக்கான டேட்டா டைப்பாக எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் அந்த டைப்பை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? மென்ஷன் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து செமிகோலன் வச்சு நான் டெர்மினேட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு கலெக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டேட்டாஸ் எப்படி இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிகின் பிளாக்குள்ளே போகிறேன். பிகின் பிளாக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளில் நான் வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த வேரியபிளில் ஃபஸ்ட்டாக நான் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த வேல்யூ வந்து ராம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அப்போல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா := அப்படின்ற அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? நான் வந்து ராம் அப்படின்ற அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்டோர் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம செமிகோலன் அப்படின்றத வச்சு நம்ம டெர்மினேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே வேரியபிளில் செகண்டாக நான் வந்து ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ரவி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அந்த வேல்யூ வந்து என்னது ரவி. ஓகேவா? ஸோ ரவி அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நான் வந்து செமிகோலன் வச்சு டெர்மினேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேரியபிள்ஸில் வந்து வேல்யூஸை வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா dbms_output.put_line அப்படின்றத நம்ம PLSQL பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ நீங்கள் dbms_output.put_line அப்படின்றது கொடுத்துட்டீங்க. இதில் நீங்கள் வந்து எதை பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அது சொல்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ப்ராக்கெட்டில் வந்து 1 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் டெர்மினேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராமில் dbms_output அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம வந்து அவுட்புட் சர்வரை வந்து ஆன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ராம் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து 1 அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா ராம் இருக்குது. ஸோ அதனால் ராம் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வேரியபிளில் வந்து நான் 5 அப்படின்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வேரியபிளில் 5th வேல்யூ எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ரவி அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்ற அந்த கலெக்ஷன். ஓகேவா? இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம் ரவி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஓகேவா? அதாவது இதுதான் வந்து டேபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து டேபிளில் வந்து நான் வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா varchar2 அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். அதனால varchar2 அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே இது உங்களுக்கு இதில் வந்து நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்பர் அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி இது இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா
நம்ம எதை வச்சு இந்த வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்றோமோ அதுதான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் எதை வச்சு பாயிண்ட் அவுட் பண்றேன், இந்த 1 அப்படின்றத வச்சு தான் நான் பாயிண்ட் அவுட் பண்றேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 1 அப்படின்றது தான் எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த 5 அப்படின்றது இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேவா? அதாவது பிராக்கெட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான டேட்டா டைப் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், சிம்பிள் இன்டிஜர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல வந்து சிம்பிள் இன்டிஜர் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து varchar 2 அப்படின்றது கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா varchar 2 of 20 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா varchar டேட்டாஸை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அடுத்தது வந்து இதில் வந்து நான் b அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த வேல்யூஸில் இருக்க டேட்டாஸை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நான் b ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா b அப்படின்றது கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரவி அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறது எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூ, இந்த இடத்துல கொடுக்குறது எல்லாமே டேபிள் வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்ற இந்த கலெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரே கிடையாது, அதாவது சீக்வன்ஷியல் ஆர்டரே கிடையாது. ஓகேவா? அதாவது நீங்கள் ஒரு லைனாக தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆர்டர் கிடையாது, நீங்கள் எப்படி வேணால் இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11 அப்படின்றத கொடுக்குறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டேட்டா டைப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிம்பிள் இன்டிஜர் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை நான் வந்து 11th பொசிஷன்ல இன்சர்ட் பண்ண அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படி நம்ம கொடுத்தாலும் நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து இன்சர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஒரு லைனாக தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த இதுவே கிடையாது. ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மேட்டில் வேணாலும் அதில் நீங்கள் எப்படி சீக்வன்ஷியல் ஆர்டர் மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வந்து டேட்டாஸை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் 11 அப்படின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு ராம் அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேல்யூஸ் வந்து ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதாவது வேரியபிள்ஸில் வேல்யூஸ் வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நான் ஹார்ட் கோட் பண்ணாமல் டேட்டாபேஸில் என்கிட்ட ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் இருக்க டேட்டாவை நான் எப்படி இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு டேட்டாபேஸில் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் நம்ம கொரி பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவல் டு 102 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒரே ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டு ஒண்டி நான் எடுக்கிறேன். ஓகேவா? அதாவது 102 அப்படின்ற அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு ஒண்டி நான் எடுக்கிறேன். ஓகேவா? அதை ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டார் அப்படின்றத கொடுக்குறோமோ அந்த ஸ்டாருக்கான டேட்டா டைப் என்னது, ரோ டைப் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிளில் வந்து ஃபுல் ரோஸையும் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோ டைப் அப்படின்ற அந்த டேட்டா டைப் வந்து நான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா varchar அப்படின்றத எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிளில் இருக்க எல்லா காலமோட டேட்டா டைப்பை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரோ டைப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ரோ டைப் அப்படின்றத கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே வந்து கொரி பண்ண முடியாது PLSQL. இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா v_emp அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த வேரியபிளை நீ வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னா சொல்கிறேன். ஓகேவா? அதனால இன்டோ அப்படின்ற அந்த கிளாஸை கொடுக்குறேன். கிளாஸை கொடுத்துட்டு இது வந்து வேரியபிள் நேம் வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த வேரியபிளில் நீங்கள் எந்த பொசிஷனில் ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 3rd பொசிஷனில் இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதே இது இந்த வேல்யூஸில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் வேல்யூ ஒன்று தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும், எல்லா வேல்யூயும் அட் டைம்ல நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ்லாம் எனக்கு வந்து 3rd இண்டெக்ஸ் ரோல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த இண்டெக்ஸ் ரோல இருந்து ஏதாவது ஒரு காலமோட வேல்யூ ஒன்று நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, எனக்கு வந்து வேல்யூஸ் எல்லாம் வந்து 3rd இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த ஸ்டோர் ஆன வேல்யூஸ்ல எனக்கு வெறும் சேலரி ஒண்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லணும் அப்படின்னா டாட் சேலரி அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் அதை கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து சேலரி ஒண்டி காட்டும். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஒண்டி வேணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பர்சன்ட் ரோ டைப் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இல்லைனா எப்படி டேட்டா பேஸில் இருக்க ஒரு வேல்யூஸை வந்து நம்ம இந்த கலெக்ஷனில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா காலம்ஸும் ஸ்டோர் பண்ணுறதுனால பர்சன்ட் ரோ டைப் அப்படின்றது கொடுக்கணும். இல்லை நான் பர்டிகுலராக ஒரே ஒரு காலமில் இருக்க டேட்டா டைப் வந்து நான் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் அப்படின்றத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, நான் எம்ப்ளாயிஸ் அப்படின்ற ஒரு டேபிள் இருக்கு. அந்த எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த காலமோட டேட்டா டைப் வந்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன்னா நான் வந்து அதை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் பர்சன் டைப் அப்படின்றத நான் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டார் அப்படின்றத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த காலம் ஒண்டி எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டார் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம பர்சன் ரோ டைப் அப்படின்ற அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும். நம்ம இதுல பார்த்தீங்க அப்படின்னா பர்சன் டைப் அப்படின்ற அந்த டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். அதாவது பர்டிகுலர் காலம்கான டேட்டா டைப் ஒன்று தான் கொடுத்துருக்கோம். அதனால நம்மளால பர்டிகுலர் காலம்ஸுக்கான வேல்யூஸ் ஒன்று தான் நம்மளால ரிட்ரீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற அந்த காலம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது கொடுத்ததுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்றத மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து அந்த வேரியபிள்ல தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்க வேல்யூ வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து லெக்ஸ் அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? அதே இது இப்போ நான் வந்து இதுல 104 அப்படின்றது கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 104ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு கொடுக்கும். ஓகேவா? அதாவது ப்ரூஸ் அப்படின்ற அந்த வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பை டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல இருக்க டேட்டாவை நான் வந்து இந்த கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி அதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அதாவது கலெக்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கு. நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு வாட்டி நீங்க அந்த கொரியை ரன் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல போய் ஹிட் பண்ணி டேட்டா எடுத்தனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்க யூஸ் பண்ற டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கலெக்ஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கலெக்ஷன்லாம் அப்படின்னா ஒரு கேட்ச் மெமரி மாதிரி. ஓகேவா? அது ஒரு டெம்பரரி மெமரி மாதிரி. ஓகேவா? அடுத்த வாட்டி நீங்க வந்து அதே டேட்டாவை நீங்க ரன் பண்றீங்க அப்படின்னா அது டைரக்டா டேட்டா பேஸ் போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா கலெக்ஷன்ல இருக்க கேட்ச் மெமரியில போயிட்டு அந்த டேட்டாவை புல் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கலெக்ஷன்ஸ்ல நிறைய அட்வான்டேஜ்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம போக என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டே வரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பை டேபிள் இல்லைனா அசோசியேட்டிவ் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெஸ்டட் டேபிள் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.